நான் இந்த பதிவில் நாய்க்கடி பற்றியும் நாய்க்கடியினால் உண்டாகிற ரேபீஸ் நோயை பற்றியும் அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம், அது ரேபீஸ் நோய் வந்த பிறகும் நம்மளோட உயிரை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். இது பாட்டி வைத்தியம், ஆனால் 100% சரியான வைத்தியம். முதல்ல அந்த ரேபீஸ் நோய் திடீர்னு ஒரு வாரத்துலேயும் திரும்ப நாய் கடித்தவங்களுக்கு வரலாம், ஒரு மாதத்துலேயும் அது ஆக்டிவேட் ஆகலாம். அதுக்கு என்ன காரணம்னா, 2 விஷயம் நம்ம பண்ணக்கூடாது. கோழிக்கறி சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக. 2வது, பிண வாடை, செத்து போனவங்க வாசனை வரவே கூடாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒன்று கோழிக்கறி சாப்பிட்ருப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிண வாடை பட்டுக்கும். இந்த 2மே ரேபீஸ் கிருமிக்கு ஆகாது. உடனே ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆன உடனடியாக அவங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பி வேலை செய்யாது. உமிழ்நீர் சுரப்பி வேலை செய்யலைன்னா அவங்களால தண்ணி குடிக்க முடியாது. கடுமையாக மூளையை பாதிக்கும். அது நம்ம உடனடியாக அந்த மருந்து சாப்பிடாட்டி அது நமக்கு ஒரு மூளை மன வளர்ச்சி, ஒரு உடனடியாக மூளை சிதைவு மாதிரி ஆகிடும். நமக்கு உறுதி தான் நமக்கு இறுதி கட்டம். அதனால் ஆனால் அதுக்கு தமிழ் மருத்துவம் இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா 6 மாதத்துக்கு அவங்களுக்கு மூளை சரியில்லாமல் ஆனால் சரியாயிடும். எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மருந்து தான் அது. கண்டிப்பாக நம்ம அந்த பிண வாடை இதெல்லாம் படாமல் பார்த்துக்கிடணும். பிண வாடை பட்ட உடனே தான் உங்களுக்கு அந்த கிருமி உயிர் பெறுது, ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அதனால் அதை பற்றி, இந்த மருந்தை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.